Hi all, I'm Ranjana Kumaravel. So market பாத்தீங்கன்னா கடந்த 1 week கொஞ்ச நாளாவே வந்துட்டு 2 weeksஆவே மார்க்கெட் ரொம்பவே வந்துட்டு நெகட்டிவா தான் போயிட்டு இருக்கு. நேத்து ஃப்ரைடே மார்ச் 13th மார்க்கெட் ஆல்மோஸ்ட் மிட் கேப் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 2.78% டவுன், நிஃப்டி 50 டவுன் 2%க்கு மேல, எல்லாமே ஆல்மோஸ்ட் 2%க்கு மேல டவுன். சோ இது எல்லாத்துக்கும் முக்கியமான ரீசன் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும், ஈரான் இஸ்ரேல் யுஎஸோட வார் சிச்சுவேஷன்ஸ் தான். அப்ப இன்னொரு சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில் பிரைசஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் $110 வரைக்கும் போயிட்டு திருப்பி 80 வந்து திருப்பி இப்போ $102 வந்துட்டு போயிட்டு இருக்கு. அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் பாத்தீங்கன்னா எஃப்ஐஐஸ் ஹெவி செல்லிங் இருக்கு, எவ்ரிடே செல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃப்ரைடே பாத்தீங்கன்னா ஒரு 10,000 crores செல் பண்ணிருக்காங்க. டிஐ பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 9,000 crores வந்து பர்ச்சேஸும் பண்ணிருக்காங்க. சோ இது எல்லாமே மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட கிரியேட் பண்ணுது. சோ இந்த மார்க்கெட் வந்து இது வந்துட்டு நெகட்டிவ் இம்பாக்ட வந்துட்டு யூஸ் பண்ணி கோவிட் டைம்ல ஆல்மோஸ்ட் இதை விட அதிகமா ஒரு 2 to 3 weeksலயே ஆல்மோஸ்ட் 40% வந்துட்டு மார்க்கெட் டவுன் ஆச்சு. பட் ஒன்ஸ் வந்துட்டு அது ரெக்கவரி ஸ்டார்ட் ஆன உடனே 12 to 18 monthsல பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு மார்க்கெட். சோ அப்ப இன்வெஸ்ட் பண்ண எல்லாருமே இன்னைய வரைக்குமே அந்த இன்வெஸ்ட்மெண்டோட ரிட்டர்ன்ஸோட பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ரஷ்யா உக்ரைன் வார் ஆகட்டும், எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் ஈக்விட்டி மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணதான் செய்யும். பட் ஆஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் நாங்க சொல்றது என்னன்னா, ஆஸ் அ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டரா நீங்க வந்துட்டு இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கணும். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருக்கீங்க, நான் வந்துட்டு ஒரு 5 to 7 years, நான் வந்துட்டு 5 years அண்ட் அபவ் வியூ இருக்க எல்லா இன்வெஸ்டர்ஸும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு நீங்க ஏதாவது பணம் வச்சிருந்தீங்கன்னா எஸ்டிபி ரூட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. எஸ்டிபி டெட் மார்க்கெட்ல போட்டு எஸ்டிபி ரூட்ல பர்ச்சேஸ் பண்ணுங்க. எஸ்ஐபிஸ் கண்டிப்பா கண்டினியூ பண்ணுங்க. முடிஞ்சா உங்களோட எஸ்ஐபிஸ் ஸ்டெப் அப் பண்ணுங்க. அண்ட் உங்களோட எக்ஸிஸ்டிங் போர்ட்போலியோல முடிஞ்சா நீங்க வந்து மிட் அண்ட் ஸ்மால் கேப் எல்லாருமே வச்சிருப்பீங்க. வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா டாப் அப் பண்ணல. மியூச்சுவல் ஃபண்ட்ல நியூவா வர இன்வெஸ்டர்ஸ்க்கு இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி தான். சோ இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும்போது அவங்க ஒன் டைமா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சாலும் எஸ்டிபி ரேட் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சோ இது எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாத்தீங்கன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் 1 or 2 yearsல கண்டிப்பா நீங்களும் அந்த பெனிஃபிட்ஸை என்ஜாய் பண்ணலாம். பட் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் கண்டிப்பா எந்த ரிஸ்க்கும் எடுக்காதீங்க. ஈக்விட்டி மார்க்கெட்ல ஒரு 5 years வியூ இருக்க எல்லா இன்வெஸ்டர்ஸும் இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க.